மக்களே மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆண்டவன் முன்னேறதில் எல்லோரும் நல்லா இருப்போம் மக்களே. இன்றைக்கி 50 days 1 lakh சேலஞ்சில் இன்றைக்கி டே 3 ஈவினிங் 7 o'clock லாகின் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாக விடிய ஓட்டலான்ட்டு இருக்கேன். ஏதாவது காலைல 5 மணி வரைக்கும் ஓட்ட போகிறோம் மக்களே. ஃபஸ்ட் ஆர்டர் ஆக்சுவலி இப்போ உள்ளே வர ஃபஸ்ட் ஆர்டர் போட்டான். எங்கே போட்டிருக்கான்னா மோமோன்ட்டு ஒரு இடத்துல போட்டிருக்கான். போய் பிக்கப் பண்ணிவிட்டு டெலிவரி இது எங்கேன்னு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. மக்களே இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு மக்களே. இப்போ செகண்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஜோனுக்கு போயிட்டுருக்கிறேன். இதான் போட்டான்ப்பா செகண்ட் ஆர்டரு. எங்கே போட்டிருக்கான்? ஈட்ட இது சாய்பாபா காலனி என்ன சார் ரோடு? ஓகே இதான் இப்போ நம்ம ரெண்டாவது ஆர்டர் டெலிவரிக்கு வந்துவிட்டோம். ரெண்டாவது பிக்கப் பண்ணிட்டு டெலிவரி லொக்கேஷனை வந்துவிட்டோம். ஸோ 4th ஃப்ளோரு மாடி ஏறி இல்லாமல் நேற்று மாதிரி கமான் ஸ்டார்ட். மாடி கொஞ்சம் பெருசாக போட்டுருக்கலாமோ? ரொம்ப பெருசாக போட்டுறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. அப்படியே செகண்ட் ஃப்ளோரும் வந்தாச்சு. அப்படியே வந்தோம்னா தேர்ட் ஃப்ளோரும் வந்தாச்சு. படிச்ச பெருசாக லொக்கேஷன் ரைஸ் ஆச்சாச்சு. இல்லை சார், கொஞ்சம் பாடி வெயிட் லாஸ் பண்ணுறது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ செகண்ட் ஆர்டர் முடிச்சாச்சு. கஸ்டமர் கேட்டாங்க ஏன்டா லிஃப்ட் இருக்கும்போது படிக்கட்டில் வரேன்ட்டு. அதை சொன்னேன், பாடி வெயிட் லாஸ் பண்ணுறது சார் அப்படின்னு. வெயிட் இறக்கிடலாமா? இறக்கிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டர் பார்க்கலாம். சாம்பார் 4வது ஆர்டர் ஏஆர்சியில் 113 ரூபா. இந்தாடா வந்துட்டேன். மூணாவது ஆர்டர் டெலிவரி முடிச்சாச்சு. இங்கே போத்தனூரில் டெலிவரி. அப்பா சாமி மக்களே, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, சரியான ரஷ்ஷு மக்களே. நாளைக்கு பக்ரீத் இல்லை. போத்தனூர் ஏரியா ஃபுல்லாக எங்கள் இஸ்லாமிய சகோதரர் தானே இருக்காங்க. சரியான ரஷ்ஷு. ஆடெல்லாம் சேல்ஸ் பயங்கரமாக ஆகிட்டு இருக்குது. ஐயோ கோப்ரோ இல்லாமல் போச்சு. கோப்ரோ இருந்ததுன்னா உங்களுக்கு வீடியோவே எடுத்து காமிச்சிருக்கோம் மக்களே. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு 3வது ஆர்டரை. இப்போ நம்ம ஜோனுக்குள்ளே போகலாம். சீக்கிரம் போனோம்னா அடுத்த ஆர்டர் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் மக்களே. ஆர்டர் 5வது ஆர்டர் மல்டி ஆர்டர் தலைச்சேரி ரெஸ்டாரண்ட்டில் போட்டு எடுத்துப்போம். எடுத்துகிட்டு கஸ்டமர் லொக்கேஷன் பண்ணலாம். அதாவது ஆர்டர் டெலிவரி முடிச்சாச்சு. நக்குலன்ற பையனுக்கு. ஆக்சுவலி இது எந்த ஏரியானாக்கா உள்ளூர் சந்துப்புலாம் வருது. எங்கடான்னு பார்த்தாக்கா சுந்தராபுரத்துக்கிட்ட தான் இருக்குது. ராமநாதபுரம் தான் இருக்குது. சரி ஓகே, டெலிவரி கொடுத்தாச்சு. அடுத்த டெலிவரிக்கு போய் கொடுக்கலாம். பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணலாமா இல்லை அப்படியே ஜோனுக்குள்ளே மெல்லாமல் மூவ் பண்ணலாம். இப்போ 5வது ஆர்டர் எங்கன்னாக்கா சௌரிபாளையத்தில் டெலிவரி முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த 6வது ஆர்டருக்கு அப்படியே மூவ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4வது ஆர்டர் 5வது ஆர்டர் டெலிவரி முடிச்சிட்டு 6வது ஆர்டர் விழுந்துருச்சு. அங்கேயே டெலிவரி முடிஞ்சதுலேயே 6வது ஆர்டர் விழுந்துருச்சு. இப்போ 6வது ஆர்டர் பிக்கப்பும் பண்ணிட்டோம். ஸோ ரேஸ் கோர்ஸில் எங்கே கோட்டாலம்மா என்ன அது பேர்லாம் வித்தியாசமாக வச்சுருக்கீங்க. நாட்டு போலீஸ் ஸ்பெஷல். ஆஹா சூப்பரு. எடுத்தாச்சு, பிக்கப் எடுத்தாச்சு. ஸோ டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த ஆர்டரில் பார்க்கலாம். அதை ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துட்டோம்ப்பா. எங்கே திரும்ப வந்திருக்கோம்?
சாய்பாபா காலனி வந்திருக்கிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் தான், ஃபஸ்ட் ஃப்ளோர் தான். ஆனால் எங்கே படிக்கட்டு இருக்குது? இதோ இருக்குது படிக்கட்டு, இதோ தான் இருக்குதா. என்ன கார் சந்திலலாம் பூந்து போகிறாடே, மனசாட்சியோட போடா. லிஃப்ட்டில் போயிடலாமா? வெயிட்டு குறையாது, பரவாயில்லையா? ஓப்பா ஃபஸ்ட் ஃப்ளோர் தானே, அடான்னு ஏறிடலாம் அப்படியா. கமான் பாய்ஸ், ஆமாம் இங்கே வந்துட்டல. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துச்சு. ஓகே, டெலிவரி முடிச்சுட்டு போகிறேன். கிராம 6 ஆர்டர் முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து 7வது ஆர்டரு. ஜோனுக்குள்ளே தான் இருக்கேன். இப்போ விழுந்துரும்னு நினைக்கிறேன் ஆர்டர். எப்படியும் பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். எடுக்க ராயல் பிரியாணி வந்தாச்சு என்எஸ்ஆர் ரோட்டில். எங்கே இருக்கும்போது ஆர்டர் பண்ணோம், வடவழியில் டெலிவரி கொடுத்தது. டெலிவரி முடிச்ச உடனே ஆர்டர் போட்டேன். என்ன பண்ணுறது இவங்களை வச்சுக்கிட்டு. இது வரைக்கும் 8 ஆர்டர் பார்த்தாச்சு, மணி 9 ஆயிடுச்சு. பார்க்கலாம் 11 மணிக்குள்ள எவ்வளோ ஆர்டர் போட்டு பார்க்கலாம். இது ஃபுல்டே இல்லை, ஈவினிங் 7 to morning 5. ஓகே, சாம்பார் 4வது ஆர்டர் ஏஆர்சியில் 113 ரூபா. இந்தாடா வந்துட்டேன். ராயல் பிரியாணி ஃபுட்டு பிக் பண்ணிச்சு. கொண்டு போய் டெலிவரி முடிச்சுட்டு அடுத்து எங்கே ஆர்டர் போகிறான்னு பார்க்கலாம். ஆர்டர் எடுக்க எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, சைனீஸ் ஒர்க் சாய்பாபா காலனி மேலே இருக்குது. அங்கே வந்திருக்கோம். 113 ரூபா போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இருக்கணும். ரிட்டன் ஏர்னிங்ஸ் எப்படியும் ஒரு 65 ரூபா தருவோம். ஸோ நோ ப்ராப்ளம். சைனீஸ் ஒர்க்கில் ஃபுட்டும் பிக் பண்ணியாச்சு. அதாவது 9வது ஆர்டர் பிக் பண்ணியாச்சு. எடுத்துகிட்டு கரெக்டாக 15 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. 15 நிமிஷத்தில் அங்கே போய் ரீச் பண்ணோமா. 10 கிலோமீட்டர் 15 நிமிஷம் ரீச் பண்ணோம். டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல ஏரியாவில். ஸோ போய் தானே ஆகணும். இல்லைன்னா ஆர்டர் கம்மியாகிடாது. வேகமாக போனால் தானே ஆர்டர் அதிகமாக போடும். ஒரு நாளைக்கு 2000 மேலே ஓட்ட முடியும். சரி, அதாவது ஆர்டர் டெலிவரி முடிச்சாச்சு. நக்குலன்ற பையனுக்கு. ஆக்சுவலி இது எந்த ஏரியானாக்கா உள்ளூர் சந்துக்குள்ளலாம் வருது. எங்கடான்னு பார்த்தாக்கா சுந்தராபுரத்துக்கிட்ட தான் இருக்குது, ராமநாதபுரம் தான் இருக்குது. சரி, ஓகே, டெலிவரி கொடுத்தாச்சு. அடுத்த டெலிவரிக்கு போய் கொடுக்கலாம் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணலாமா இல்லை ஜோனுக்குள்ளே மெல்லமாக மூவ் பண்ணலாம். இப்போ 5வது ஆர்டர் எங்கன்னாக்கா சௌரிபாளையத்தில் டெலிவரி முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த 6வது ஆர்டருக்கு அப்படியே மூவ் பண்ணலாம். டெலிவரி பிக்கப் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. 10வது டெலிவரி எடுத்தாச்சு. ஐயோ, என்னையா இப்படி இருக்குது? என்னையா விட்டடிச்சு விழுக அடிச்சுருவீங்க போல் இருக்குது, இவ்வளோ மோசமாக வச்சுருக்கீங்க. சரி, ஓகே, 10வது ஆர்டர் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறாலும் பார்க்கலாம். டைம் கரெக்டாக இப்போ 1 மணி ஆகுது. இது வரைக்கும் 1200 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். பார்க்கலாம் விடியறதுக்குள்ளே எவ்வளோ ஓட்டுறேன்ட்டு. இன்றைக்கி மொத்தமாக 300 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுருந்தேன். இன்னும் 300 ரூபா பெட்ரோல் தான் ஓடிக்கிட்டே இருக்குது மக்களே. ஓவா டின்னு கண்டுது மக்களே. மக்களே வணக்கம். நம்ம டே 3ல் வந்து ஈவினிங் 7 o'clockலேருந்து மார்னிங் வந்து 5 o'clock வரைக்கும் நான் ஸ்டாப்பாக வண்டி ஓட்டியிருக்கோம். ஸோ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறோம், டே 3யோட இன்கம் எவ்வளோன்றதை உங்களுக்கு காட்டுறேன்.